ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல், இரண்டாம் பாகம். வேதமும் தமிழ்நாடும் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி. தொல்காப்பியர் வேத சப்தங்கள் பரா என்கிற மூலத்தில் தோன்றியதால் முக்கியத்துவம் பெற்றவையாகும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட அக்ஷரங்களை பற்றி இந்த தொல்காப்பியத்தில் நான் சொல்லப்போவதில்லை. இங்கே சாதாரண மனிதர்களின் காதுக்கு எட்டும் வைகரி சப்தங்களை மட்டும்தான் விவரிக்கப் போகிறேன். மற்றது உள்விஷயம் மந்திராட்சரம் அந்தணர் மறைத்தே என்று எழுத்ததிகாரத்தில் 102ஆம் சூத்திரத்தில் சொல்லியிருப்பதாகவும், ஆதலால் ஆலயங்களில் மந்திர சப்தங்களை மாற்றாமல் ரட்சிப்பதற்கு தொல்காப்பியமே ஆதரவாகத்தான் இருக்கிறது என்றும் அந்த தமிழ் புலவர்கள் எடுத்து காட்டினார்கள். நம் பாஷையில் ஒன்று இருந்தால்தான் வசந்தது, வேறெந்த பாஷையில் இருந்தாலும் மட்டம். அது வேண்டாம் என்று நினைப்பது கொஞ்சம் கூட பகுத்தறிவாக தோன்றவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்திசாலித்தனமும் நல்லதும் நம் பாஷையில்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால், அவரவர்களும் இப்படித்தானே தங்கள் தங்கள் தாய் பாஷையை பற்றி நினைப்பார்கள். அதனால் இந்த பாஷைதான் அந்த பாஷைதான் என்றால் அதில் துளிக்கூட பகுத்தறிவும் இல்லை, யதார்த்த ஞானமும் இல்லை. ஒரு பக்கத்தில் நம்பிக்கையின் மீதே அநேக விஷயங்களை ஏற்க வேண்டிய ஆஸ்திக்யத்தை பரிகாசம் செய்து பகுத்தறிவு என்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் இப்படி பிரத்யட்சத்திலேயே பகுத்தறிவு இல்லாமல் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் தமிழ்நாட்டின் தேசாச்சாரம் என்று சொல்கிறோம். இன்னொரு பக்கம் ஆதிகாலத்திலிருந்து இங்கு உறைந்து போய்விட்ட சனாதனமான சமாச்சாரங்களை கூட எப்படியாவது இல்லாமல் பண்ணிவிட்டால் தேவலை என்று நினைக்கிறோம். மந்திரங்களை நாம் விடுவதால் மந்திரங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, நமக்குத்தான் நஷ்டம். மைசூரிலிருந்து காவேரி வருகிறது, வெளிதேசத்திலிருந்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்து வருகிறது என்றால் அதெல்லாம் வேண்டாம், உள்ளூர் ஜலம் கிடைத்தால்தான் குடிப்போம், உள்ளூர் மருந்தானால்தான் சாப்பிடுவோம் என்று உயிரை விடுவார்களா? நமக்கு பெரிய ரட்சையாக இருக்கிற மந்திரங்களில் பாஷையை கொண்டு வந்து அந்நியம் என்று ஒதுக்குவது இப்படித்தான். வாஸ்தவத்தில் அது அந்நியமும் இல்லை, நம்மோடு அந்யோன்யமாக ஆதிகாலத்திலிருந்து கரைந்ததுதான். ஆதி நாளிலிருந்து சென்ற நூற்றாண்டு வரை நம் தமிழ் தேசத்தில் இப்படிப்பட்ட பேத உணர்ச்சி இல்லவே இல்லை. ரொம்பவும் தொன்மை வாய்ந்த புறநானூற்றிலேயே நீண்ட சடாமுடியை கொண்ட இறைவன் எப்போது பார்த்தாலும் ஆரங்கத்துடன் கூடிய வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறான் என்று இருப்பதாக சமீபத்தில் ஒரு கட்டுரையில் பார்த்தேன். இன்னொரு புறநானூற்று பாட்டில் இப்படி வருகிறது, அதாவது தமிழ்நாட்டு மூவேந்தர்களுக்கிடையில் எப்பொழுது பார்த்தாலும் குஸ்திதான். இதற்கு மாறாக ஒரு சமயத்தில் சேர சோழ பாண்டிய ராஜாக்கள் 3 பேரும் ஒரே இடத்தில் சிநேகத்தோடு சேர்ந்திருந்தார்களாம். அந்த சோழராஜாவின் பேரே வைதிக சம்பந்தமானது. ராஜசூயம் வேட்ட பெருணர் கிள்ளி என்று அவன் பெயர். இப்படி மூவரும் ஒற்றுமையுடன் சேர்ந்திருப்பதை பார்த்தாளாம் அவ்வைப்பாட்டி. அவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. இந்த காட்சியை ரொம்பவும் உசந்த ஒன்றோடு ஒப்பிட வேண்டும் என்று நினைத்து கடைசியில் பிராமணர் வீட்டில் கார்கபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி என்ற 3 அக்னிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிற மாதிரி அல்லவா நீங்கள் மூவரும் சேர்ந்திருக்கிறீர்கள் என்றாளாம். சங்க காலத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் சேர சோழ பாண்டிய பல்லவ ராஜாக்கள் எங்கே பார்த்தாலும் பிராமணர்களுக்கு இறையிலியாக, அதாவது வரி இல்லாததாக நிலம் கொடுத்து ரட்சித்திருக்கிறார்கள். கடிகை என்றும் பாடசாலை என்றும் நிறைய வைத்து ஏராளமாக மானியங்கள் தந்து வேத வித்தைகளை வளர்த்திருக்கிறார்கள். தமிழ் மறைகளாக முறையே சைவர்களும் வைஷ்ணவர்களும் கொண்டாடுகிற தேவார திருமுறைகளையும் திவ்ய பிரபந்தங்களையும் பார்த்தாலோ சுவாமியை பற்றி சொல்கிற அளவுக்கு வேதங்களை பற்றியும் சொல்லி இருக்கிறது. பக்தி என்பதுதான் தேவார திவ்ய பிரபந்தங்களுக்கு முக்கியம். கர்மா இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் இவற்றை பார்த்தால் ஈஸ்வர பூஜையை விட ஒரு படி அதிகமாகவே யஜ்ஞ கர்மாவைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறது.
வேத பாஷை சமஸ்கிருதமில்லை என்ற மாதிரியே இன்னொரு விசித்திரமான விஷயம் இப்போது சொல்லப் போகிறேன். அதாவது நாஸ்திகம் என்றால் சுவாமி இல்லை என்று சொல்கிற நிரீஸ்வரவாதம் என்றுதானே இப்போது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது தப்பு. சுவாமி இல்லை என்று சொல்லிக்கொண்டே கூட ஆஸ்திகர்களாக இருக்க முடியும். அப்படி பல பேர் இருந்திருக்கிறார்கள். இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? அப்படியானால் ஆஸ்திகம் என்றால் என்ன என்றால், ஆஸ்திகம் என்றால் வேதத்திலே நம்பிக்கை இருப்பது என்றுதான் அர்த்தம். சுவாமியிடம் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, வேத சப்தங்களின் மந்திர சக்தியில் நம்பிக்கை வைத்து யஜ்ஞாதி அனுஷ்டானங்களை பண்ணிவிட்டாலும் அது ஆஸ்திகம்தான். வேதங்கள் ஒன்றேயான ஈஸ்வரனை சொல்லவில்லை, பல தேவதைகளைத்தான் சொல்லி இருக்கிறது. அவர்கள் மனுஷர்களைப் போன்ற ஒரு இனம்தான். பரமாத்ம தத்துவங்களின் ரூபங்கள் இல்லை. ஆனாலும் இவர்களை திருப்தி பண்ணினால் க்ஷேமம் உண்டாகும் என்று அரைகுறையாக புரிந்து கொண்டு வேத கர்மானுஷ்டானம் பண்ணுகிறவன் கூட ஆஸ்திகன்தான். வேத கர்மாக்களை பரமேஸ்வர அர்ப்பணமாக செய்யாமல் அதன் பலனுக்காகவே பண்ண வேண்டும் என்கிற கொள்கையை பின்பற்றின கர்ம மீமாம்சகர்களை ஆஸ்திகர்கள் என்றே கருதுகிறோம். அவர்கள் வேதத்துக்கு செய்து கொண்ட அர்த்தம் தப்பாகவே இருக்கட்டும், ஆனாலும் வேதம்தான் தர்ம பிரமாணம் என்று நம்பி இருக்கிறார்கள் அல்லவா? அதனால்தான் அவர்களை ஆஸ்திகர்களோடு சேர்த்தது. இதே சமயத்தில் பாசுபதம், பாஞ்சராத்திரம் முதலான சைவ வைஷ்ணவ சம்பிரதாயங்களில் வேதத்துக்கு விருத்தமான, அதாவது முரணான விஷயங்கள் இருப்பதாக ஒருத்தருக்கு தோன்றினால், இந்த மதங்கள் வேதத்தின் பிராமாண்யத்தை ஆட்சேபிப்பதாக தோன்றினால், அவர் இப்படிப்பட்ட சம்பிரதாயங்களை பின்பற்றி ஓயாமல் சிவனையோ விஷ்ணுவையோ பூஜை பண்ணுகிறவரை கூட நாஸ்திகர்களுடனேயே சேர்த்து விடுவார். பழைய கால புஸ்தகங்களில் இப்படித்தான் இருக்கிறது. இப்படியே சாக்த தந்திரங்கள் ஒருவருக்கு அவைதிகமாக தோன்றினால் அவர் சாக்தர்களை நாஸ்திகர்களோடு சேர்த்து விடுவார். வைதிக வாழ்க்கை ஆட்சேபிப்பதுதான் நாஸ்திகம் என்பதே ஞானசம்பந்தனின் கொள்கையாகவும் இருந்திருக்கிறது. ஈஸ்வர பக்தி இல்லாமல் இருப்பது கூட அல்ல. ஞானசம்பந்தமூர்த்தி சைவ சமயாச்சாரியார்களுள் ஒருவர். குமாரசுவாமி அம்சமாதலால் ஈஸ்வரனான ராஜாவுக்கு பிள்ளையான யுவராஜா மாதிரி ஹோதா படைத்தவர். ஆணை நமதே என்று தம்முடைய கோளொரு பதிகத்தை பாராயணம் செய்கிறவர்களை நவக்கிரகங்கள் தொட முடியாதென்று தம் வாக்காலேயே கம்பீரமாக உத்தரவு போட்ட யுவராஜா. அதனால் தமிழ் தேசத்தில் அவர் வாக்குக்கு சட்டம் மாதிரியான அதிகாரம் உண்டு. பால்யத்தில் பல ஸ்தலங்களுக்கு போய் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். மயிலாப்பூரில் சில அற்புதங்களை செய்திருக்கிறார். பட்டீஸ்வரம் எனும் ஸ்தலத்தில் முத்து பல்லக்கு முதலியவைகளை ஈஸ்வரன் கொடுக்க பெற்று கொண்டார். முத்து பல்லக்கில் ஏறிக்கொண்டு ஸ்தல யாத்திரை செய்து கொண்டு வந்தார். அவருடன் 5000 பேர் பஜனை செய்து கொண்டு போவார்கள். பரமேஸ்வர பக்தி பண்ணிக்கொண்டு சிவக்ஷேத்திரங்களான ஊர்களுக்கு போய்கொண்டிருந்தார். அந்த காலத்தில் ஜைன மதம், பௌத்த மதம் என்னும் இரண்டும் இந்த தேசத்தில் இருந்தன. வேதம் தப்பு, அதன்படி நடந்தால் பிரயோஜனமில்லை என்று அந்த மதஸ்தர்கள் சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். இவர்களில் பாண்டிய தேசத்தில் ஜைனர்கள் அதிகாரம் உடையவர்களாகி அரசனையும் தங்கள் மதத்திற்கு இழுத்து கொண்டார்கள். மதுரையிலிருந்த பாண்டியன் சமணன் ஆனான். ஆனால் அவனுடைய பத்னியான மங்கையர்க்கரசியும் மந்திரி குலச்சிறையும் சிவபக்தி மிகுந்தவர்களாக இருந்தார்கள். அரசன் சமணனாய்விட்டதற்காக அவர்கள் மிகவும் வருந்தினார்கள். ஞானசம்பந்த மூர்த்தியின் பிரபாவத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர் மூலமாக அரசனை மாற்றலாம் என்று எண்ணி அவரை மதுரைக்கு அழைத்து போனார்கள். அவர் மதுரைக்கு போனவுடன் சமணர்கள் வாதத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அரசியும் மந்திரியும் இந்த சமணர்கள் இவரை என்ன செய்து விடுவார்களோ என்று பயந்தார்கள். ஈஸ்வரனுடைய கிருபை இருந்தால் எந்த ராஜ்யம் எப்படி புரண்டாலும் பயம் இல்லாமல் இருக்கலாம். முடிவிலே அருள் வெல்லும். ஒருவனுக்கு பரமாத்மாவின் பரிபூர்ண கடாட்சம் இருந்தால்
எப்பொழுதும் ரட்சிக்கும். பீரங்கிகளும் மற்ற ஆயுதங்களும் அவன் காலில் வந்து நமஸ்காரமாக விழும். பக்தியும் பகவத் கடாட்சமும் குறையும் பொழுது தேசத்துக்கும் மதத்துக்கும் குறைவு உண்டாகிறது. ஈஸ்வர கடாட்சத்தை பரிபூர்ணமாக பெற்றவன் ஒருவன் இருந்தாலும் போதும், அவன் மூலமாக தேசம் க்ஷேமத்தை அடையும். அப்பொழுது எது வந்தாலும் பயமில்லை. ஆகவே ஈஸ்வர கடாட்சத்தை பூரணமாக பெற்ற சம்பந்தமூர்த்தி கொஞ்சமும் பயமில்லை என்று வாதம் செய்ய துணிந்தார். வாதம் செய்ய போவதற்கு முன் சுந்தரேஸ்வர சுவாமி சந்நிதானத்தை அடைந்து ஒரு பதிகத்தால் ஸ்தோத்திரம் பண்ணினார். அதில் ஜைனர்களை வாதத்தில் ஜெயித்து உன்னுடைய புகழை நிலைநிறுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஒவ்வொரு பாட்டிலும் கடைசியில் ஞால நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலா வாயில் உறையும் என் ஆதியே என்று பாடினார். ஆலவாய் என்றால் மதுரை. ஜைனர்களை ஏன் ஜெயிக்க வேண்டும்? அவர்கள் சிவன் கோவிலுக்கு வருவதில்லை, திருநீறு இடுவதில்லை, ருத்ராட்சம் அணிவதில்லை, சிவபக்தியை பழிக்கிறார்கள் என்று சொல்லி இதனாலா அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று சம்பந்தர் சொன்னார். ஞாலமெல்லாம் சிவன் புகழ் பரவ வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவர் இப்படித்தான் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. பின் என்ன சொன்னார்? வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லிய யமனொடு தேரரை வாதில் வென்றழிக்கத்திரு உள்ளமே பாதி மாதுடனாய பரமனே ஞால நின்புகழ் ஏமிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் மாதிரியே என்று முதல் பாட்டிலேயே சொல்கிறார். சமணரும் தேரரும் வேத வேள்வியை, அதாவது வேதங்களை, யஜ்ஞங்களை நிந்திக்கிறார்கள் என்பதாலேயே அவர்களை வாதம் பண்ணி ஜெயிக்க வேண்டும் என்றார். இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.